சொல்றதுக்கு இல்லை. அப்பதான் தம்பி சேர்த்து புதுசு போயிட்டான். எனக்கு திருப்பி சொல்றதுக்கு அவனால முடியல, போயிட்டான். ரெண்டாவது வந்தா அக்கா நிஜமா சூப்பர் பிஸ்கட் நிறைய சம்பாதிக்கிறேன்னா இப்ப நான் சேதல் காலேஜ் சொல்றேன், நான் அண்ணன் கழுவானு நீ வந்து கழுவ மாட்டுப்பான்னு சொன்னேன். மறுபடியும் போயிட்டான். மூணாவது அக்கா என்ன சொன்னாலும் கேட்கறதுன்ட்டு என் ஐடி நம்பர் எப்படி கிடைச்சுன்னு தெரியல, ஐடி நம்பர் எதுவுமே தெரியாது, வெஸ்டர்ன் சொல்ல கூட எனக்கு தெரியாது. ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு கடையில் வச்சுட்டு காசு கேட்டான். வேற விதியில் நம்ம தம்பி மட்டும் கிடையாது, பொண்ணா கொடுத்து இருக்கிற மருமா ஆகி போச்சு. மூணாவது தீர்மானிச்சு அந்த பாவத்தில் 80 நாள் எங்க காமிக்கிறான்ட்டு ஒரு 1000 ரூபாய் தானே, ஒரு கல்யாணத்துக்கு போன மொழி வைக்கிறீங்கள, யாரு போனாலும் மொழி வைக்கிறீங்களா, 1000 ரூபாய் போனா போகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாக்கா, இதுல வந்து பயிர் லோனம் இருக்குது, கடல் பாய்ச்சி இருக்குது, எடுத்து சாப்பிடுக்காங்க. எனக்கு 18 வருஷமா பக்கம் வழி எத்தனை ஆஸ்பத்திரி இருந்தா சொன்னாரு. அவளை தம்பி சொல்ற மட்டும் இல்ல, நான் எத்தனை யார் சொன்னாலும் அந்த டைம்ல கேட்கற மூட்ல இருந்தேன். எதுவுமே தொடல. அந்த பயிர் லோனம் மட்டும் டேப்லெட் மட்டும் எடுத்து காலையில மத்தியானம் நைட்டு 3 வேளை என் கண்ணுக்கு எதிர வச்சுட்டு சாப்பிட்டேன். 18 வருஷத்துல இந்த பக்கம் வழி 20 நாள் சரியாச்சு. 5 வருஷம் அவரு கடிச்சா என் வயசு இப்போ 56. ஆனா எனக்கு சின்ன பொண்ணு போல இருக்கு, எனக்கு எந்த நோயும் இல்லை. இப்போ அந்த பயிர்லானது ரொம்ப நன்றி சொல்றேன். அது மட்டும் கிடையாது, இது நெல்லை இருந்தா சோப்பு பேஸ்ட் ஷாம்பு எடுத்தாலும் சூப்பர். நம்பர் அந்த குவாலிட்டி நெல்லை இருக்கு. வெளியே வந்து இவ்வளவு பேஸ்ட் எடுத்தாலும் நம்மளுக்கு நெல்லை இருக்கிறதுன்னு கொஞ்சோண்டு பேஸ்ட் எடுத்து நம்ம வாயில் வச்சாலும் நெல்லை இருக்கு. அது மாதிரி குவாலிட்டி நம்மளோட பேஸ்ட். பொருள் மட்டும் யூஸ் பண்ணலாம் தான் வந்தேன். ரெண்டாவது வந்தா 1 மாசம் கொடுத்து அக்கா மீட்டிங் வாக்கான்னு கூப்பிட்டு அப்புறம் தானே கூப்பிடுறாங்க மீட்டிங் வா மீட்டிங் வாங்கன்னு. அப்ப நான் மீட்டிங் எல்லாம் வர மாதிரி நான் 3 கடையை மெடிஸ் பண்றேன், என்னால வர முடியாதுன்னா என் கூட பேசுறதே கோச்சிக்கணும், பேசுறதே விட்டுட்டான். தம்பி கோசம் ஒரு பொண்ணு மீட்டிங் பண்ணாங்க, ஒரு மூலையில் உட்காந்து பிசினஸ் எனக்கு பிடிக்கல. செல்வன் மட்டும் பார்த்துன்னு அவங்க 5000 ரூபாயில இருந்து 40000 ரூபாய் சம்பாதிச்சாங்க. சொன்னாங்க 40000 ரூபாய் எனக்கு பெரிய விஷயமா தோணல. லாஸ்ட்ல RS ராஜன் சார் வந்து போர்டு மேல 15 லட்சம் அப்பா 15 லட்சம் ரூபாய் பிசினஸ் பார்த்தாங்க. நான் சேவல் பட்டு அட்டை போல இருந்துட்டேன். இதுதானே 20 பிசினஸ் பண்ணேன். அப்பதான் தெரியும் பார்த்தேன், ஓ பண்ண இதுதான் பண்ணணும், இதுதான் நான் தேர்ந்த பிசினஸ். அப்போ வந்து இது தம்பியை கேட்டுச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். 3 விஷயம் பண்ண சொன்னா கடையை மாத்தி பொருள் வாங்க, தெரிஞ்சு உங்களுக்கு ஷேர் பண்ணு. 3வது வந்து முடுக்கு ட்ரைன் இருக்கிறப்ப மீடியம் ட்ரைன் வந்து கத்துக்காக்கணும். இது ஏன் என்னால பண்ண முடியாது, பல்லு வேலைக்கும் குளிக்கிறதுக்கு புதுசா நம்மளுக்கு ஏற்கனவே செய்ய வேலை தானே. அப்ப ஏன் செய்யக்கூடாதுன்னு சொன்னா நான் 1 கூட படிக்கல, படிப்பு கூட தேவையில்லை இதுல. அப்ப பண்ணலான்னு பண்றதுக்கு ஆரம்பிச்சேன். 10 மாசம் வருமானம் 36 ரூபாய் ஆரம்பிச்ச வருமானம். இப்ப என்னோட சிங்கம் 84,965 ரூபாய். காரெல்லாம் 6 லட்சம் தாண்டிச்சு, 1 லட்சம் தொடர்பாரு. என் சின்ன பையன் MBA பாஸ் 20,000, பெருப்பையன் கார் ஓட்டுறான் 20,000, எங்க வீட்டுக்காரர் 12 ஹவர் செக்ரட்டரி வேலை போறாரு 10,000. 3 பேரு அதே 10ஆம் தேதி எடுத்து வருவாங்க காசு 50,000 ரூபாய். என்னோட வருமானம் 85,000 ரூபாய். நான் தான் ஏடிஎம் மிஷினே இருக்கேன். என் வீட்டுக்கு நிறைய லேடிஸ் இருக்கீங்க, இதெல்லாம் நான் மீட்டிங் போயிட்டு பண்ணணும். என் வீட்டுக்காரர் 2 ஹவர் 3 ஹவர் உள்ளவே சேர்க்க மாட்டாரு. மைண்ட் எப்படி தோட்டு அடிவாரு இருந்தாங்க. இப்ப பாரு ஐலாவே கலான்றாரு. நிஜமா அது மாதிரி கிடையாது. மொத்தம் ஜெயிக்க வச்சா தாய்லாந்து, சிங்கப்பூர், வியட்நாம், துபாய், கத்தார், மல்லி, சிங்கப்பூர், வியட்நாம். இப்ப போன மாசத்துல மறுபடியும் தாய்லாந்து. நான் ஒண்டி மட்டும் போல ஃபர்ஸ்ட் ஒத்தரைட்டு போனா என் டவுன்லைன். இப்ப என்னோட சேர்ந்து 5 பேர் போயிட்டு வந்தா என் டவுன்லைன் சேர்த்து. அவ பாரு 1வது கூட படிக்காதவங்க காலையில் சாயந்தரம் மீன் விற்கிறத 40,000 45,000 எதுவுமே தெரியாது, மைக்குபடி தெரியாது, பேச தெரியாது. அவங்க ஜெயிக்கிறதுன்னா நீங்க எல்லாம் ஜெயிக்கிறது சிம்பிள் தானே. ஆனா மனசை மாத்தினா எல்லாமே மாறிடும். ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணா எதுவுமே ஜெயிக்கலாம். தொடர்ந்து 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 ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சின்ன தண்ணி அந்த பொட்டுன்னு ஒரே இருந்தாவே அந்த பெரிய பாலங்கள அது ஓட்டை ஆயிடும். பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா? ஆனா நம்ம மனசுக்கு ஒரு தொடர்ந்து இருக்கணும். இது கொஞ்சம் அவங்க கொஞ்சம் செஞ்சோம்னா எதுவுமே செய்ய முடியாது, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மட்டும் கிடையாது. 3 பேரும் ஜெயிக்க வச்சா கார் பண்ணி இன்னைக்கு 1,90,000 அக்கௌண்ட்ல இருக்கு. தொடர்ந்து கார் எடுத்து கார் எடுத்து சின்ன காசு வச்சு பண்ணாரு. அது தீவு கட்டணும், அது டைலர் போடணும். அப்பா தலைவலி. அவரு கூட 20,000 புடவை வச்சு நான் 1 வருஷம் கட்டலாம்னு சொல்லிட்டு அந்த கார் எடுக்கல. அது மட்டும் கிடையாது. ஹவுஸ் பண்ணு வந்து இருக்கு. கூடி சீக்கிரமா வீடு கட்டுப்பாரு. இதெல்லாம் யாருக்குன்னா எனக்கு மட்டும் இல்ல, நான் நிறைய பேருக்கு 150 பேர் கிரவுண்ட் முடிக்க வைக்கணும். ஒரு 200 பேர் கார் வாங்க வைக்கணும். கூடி சீக்கிரமா 2030 நான் VMCM நம்பர் ஆகணும்னு தொடர்ந்து போகாம இது விஷயம். தேங்க்யூ.